சிவபெருமா 14 உலகத்தை இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்து 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களையும் ஆண்டவன் படைத்தார். சிறிய உயிர் சிற்றெரும்பு, பெரிய உயிர் மத யானை, ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற இந்த மானிட மனக்களை எல்லாம் சிவபெருமான் படைத்தார். மரம், செடி, கொடி, பயிர், புல், பூண்டு, இலை தாவரங்கள், ஆடு, மாடு, கன்றுகா, அடைகள் அதனையும் படைத்து ஆண்டவனாகிய சிவபெருமான் மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார்? இந்த உலகத்திலே சிவன் எப்படி இருப்பார், சக்தி எப்படி இருப்பார், இந்த மாயாண்டி சுடலை எப்படி இருப்பாரு, கருப்பசாமி எப்படி இருப்பாரு, பேச்சியம்மா எப்படி இருப்பார் அப்படிங்கறதை நாமெல்லாம் தெய்வத்தின் வடிவத்தை தெரிந்து கொள்வதற்காக அந்த சிவபெருமானுடைய வடிவத்திலே இதோ நிற்கின்றார்களே நாமளை பெற்ற தந்தைமார்களே ஆண்டவன் படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த பேச்சியாத்தா, இந்த அம்மாளுடைய வடிவத்திலே 10 மாதம் நம்மளை கருவிலே சுமந்து பெற்றெடுத்த தாய்க்குல தங்கம், மாதவர் குல மாணிக்கம், தாய்மார்கள் பெண்களை ஆண்டவன் படைத்தார். அப்படி ஆண் என்றும் பெண் என்றும் அகில உலகத்திலே படைத்து இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகையை உண்டு செய்தார். அதுதான் பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. பகல் 30 நாளிகைன்னா 12 மணி நேரம் என்பார்கள். 30 60 ஆச்சு. 60 நாளிகைன்னா எத்தனை மணி நேரம்? ஆக மொத்தம் 24 மணி நேரம். 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள். ஒரு நாள் ஒரு பொழுதை படைத்து பகல் எல்லாம் நம்மளுக்கு ஓய்வில்லாத உழைப்பு. இப்பூமியிலே நாமல் அனைவரும் ஒற்றுமையாகவே இருந்து வாழ்வதற்காக ஆண்டவன் நாமளுக்காக இந்த உலகத்தை படைத்து உலகத்தை படைச்சா போதுமா ஐயா? படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியிழப்பதுதான் அந்த பகவானுடைய வேலை. வளர்க்கணும் இல்லையா? அப்ப இந்த சிவபெருமான் பார்த்தார், படைத்த உலகத்திற்கு நாமல் வடி இழக்க வேண்டும் என்று சாமி படைத்த சிவ உலகம்
என்ன பகவானுக்கு அன்றாடம் படி இழப்பதுதான அவருடைய வேலை, அவருடைய டியூட்டி அவர் பாக்காரு. ஆமா. அப்ப சிவபெருமான் படியிழந்து வருவார் என்று பார்வதி அன்னைக்கு பணிவிடை செய்தாளாம். தேவி அப்படி பண்ணல. சிவபெருமானுக்காகவே பாத பூஜை முடித்து அவருக்கு பாலும் பழமும் கொடுத்தாலும் அந்த பார்வதா தேவி. பாலும் பழமும் கொடுத்தாள். சிவபெருமானோடு இப்படி இருவேர்களும் கொலுவிருந்து வரும்போது அப்படியே சைடில் இருக்கின்றது. மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டவன் அன்னைக்கும் படி இழக்க பயணம் வைத்தார். பார்த்தா பார்வதா தேவி என்ன சிவபெருமான் என்னைக்குமே நம்ம படியரிசி எடுத்து கொடுக்கிறோம், அவரும் அன்றாடம் படி இழந்து வருகின்றார். ஆனா வரும்போது அவர் கையில ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம தானே படி இழக்காரு. கொண்டு ஒரு பைய வெறும் பையா கொண்டு வராரு. அப்படி என்ன இந்த ஆண்டவன் படி இழந்திருக்க முடியும்? எப்படி இழக்க முடியும்? ஒருவேளை படி இழந்துட்டு வராரா? இல்ல மனுக்களை எல்லாம் பட்டினி போட்டு விட்டு தான் வருகின்றாரா? இல்ல ஒவ்வொரு படியை எண்ணி கொண்டு வராரு. இப்படியாக இருக்கும் இந்த சிவபெருமானை இன்னைக்கு வரி சோதிக்க வேண்டும் என்று இறைவனுடைய படியிழப்பை இன்றைக்கு உமையவள்ளான் பார்க்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி ஆதிவல்லி கையிலே ஆண்டவனார் முன்னால் ஆண்டவனே பகவான் இன்றையத நம்மதி உங்களோட படியிழப்பை உமையவளும் பார்க்க வேணும். அவனோட படியிழப்பை என்னைக்குமே ஆண்டவன் நான் தானமா படியிழக்க போவேன். இன்னைக்கு என்னோடு படியிழக்கும் இடத்திற்கு பார்வதி வருகிறேன் என்று சொல்லுகிறாயே, உன்னை நான் அழைத்து செல்வதிலே குற்றம் ஒன்றும் கிடையாது. கூட்டிட்டு போங்க. ஆனால் இந்த உலகத்தை நான் ஒரே விதமாக ஆண்டவன் படைத்து உள்ளேன். உலகத்தை ஒரு விதமா படைத்தாலும் அங்கு வாழக்கூடிய மானிட மனுக்களை நான் பல விதமா படைத்து உள்ளேன் பார்வதி. பல விதமானா எப்படி ஆண்டவா படைத்து உள்ளீர்கள்? அந்த பல விதத்தை சொல்லுங்கள். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், சரி. இன்னொருவரை குருடராக படைத்திருப்பேன், சரி. கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு என்ன இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அங்கதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னொரு வீட்டுல குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. அங்கதான் ஒரு கோட்டை பொட்ட பிள்ளைய கொடுத்திருப்பேன். கழி வச்சு எப்படி ஒன்பது வரிசையா இருக்கும். அந்த மாதிரி 21 பெண் குழந்தைய நான் கொடுத்திருப்பேனே. நீ பெண்ணா பிறந்தவா, நீ உலகத்துக்கே தாயாகப்பட்ட சக்தி. உன் மனது ரொம்ப இலகின மனது பார்வதி. அவருக்கு என்ன ஆச்சு? இந்த பார்வதி சிவபெருமானுடைய படியிழப்பை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல அப்பந்தான் இந்த ஆண்டவன் சொல்லுகின்றான். எப்படி? அம்மா பார்வதி, அம்மா பார்வதி என்னோடு வந்து வந்து சேரும் அம்மா, பகவானோடு வந்து மோசம் வந்து சேரும், கடவுளோடு வந்து கடவுளோடு வந்து வந்து சேரும் அம்மா. என்னோடு வந்தா வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். படி இழக்க நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்லலாம் நேரம் இருக்கும் பார்வதி. அதனால நீ கைலாசத்திலே கணவனை எதிர்பார்த்து காத்திரு. ஆண்டவன் இப்ப போயிட்டு நான் இப்ப வண்டி வந்துடுறேன். படியரிசி எடுத்துக்கொண்டு படைத்த உலகம் எல்லாம் படி இழக்க மீண்டும் பயணம் வருகின்றார். அப்பந்தான் இந்த பார்வதி பார்த்தா மடியில கணம் இல்லைன்னா வழியில ஏயா பயப்படணும்? பயப்பட தேவையில்லை. ஆண்டவன் படியிழக்க போறாரு நம்ம வாரம்னு சொன்னமே, அவர் படியிழப்புல ஏதோ ஒரு குற்றம் குறை இருக்கிறது. அதுக்குத்தான் நம்மளை அழைத்து போக மாட்டேங்கிறார். ஆகையினால் இன்னைக்கு இந்த ஆண்டவனை சும்மா விடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? நீர் போனாலும் போறோம், மறுபடியும் இங்க தானே வரணும். ஆகையினால் உம்முடைய படியிழப்பை நான் பரிசு
என்று பகவானுடைய படியிறப்பை இந்த பார்வதி பரிசோதிக்க வேண்டும் என்று ஆமையா ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி பகவானோட படியிறப்பை பரிசோதிக்க வேண்டும் என்று அண்ணன் தங்க பார்வதி எண்ணாத எண்ணமல்ல எண்ணாத எண்ணமல்ல அவருக்கு தெரியாம இந்த சிமுலுக்குள்ள என்ன செய்யணும்? சிறிய உயிர் இரண்டை பிடித்து இதற்குள்ள நம்ம அடைத்து வைக்கணும். அடைத்து வைத்திருக்க கூடிய எறும்புக்கு என்ன செய்யணும்? ஆண்டவனால எப்படி படி விளக்க முடியும்? அதுதானே அப்படிங்கிற தத்துவத்தை இன்னைக்கு அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்று ஆதிசக்தி யோசித்து பார்த்தார். சிமிழ் இருப்பதோ ஒரு எலும்புச்சங்கனி வடிவமாய் இருக்கிறது. அதற்குள்ள இரண்டு உயிரை பிடித்து அடைக்கணும்னா எந்த உயிரை பிடிச்சு அடைக்கலாம்? ஒரு ரெண்டு யானையை பிடிச்சு அடைக்கணும். சிறிய சிமிழுக்குள்ள எப்படியா ரெண்டு ஆணையை பிடிச்சு அடைக்க முடியும்? அப்ப ரெண்டு குதிரையை அடைக்கணும். அது போகாது. ஆணையவே அடக்க முடியாதுங்க. குதிரை துள்ளி குதிக்காது. சின்ன சிமிழ்ல கொண்டு யானையை பூனையும் அடைக்க முடியுமா? இல்லையா? இதிலே சுற்றும் முற்றும் பார்த்தார். சிறிய சிமிழுக்குள்ள எதை பிடித்து அடைக்கலாம் என்று பார்க்க ஆமையா அதே சிறு உயிரா செத்து பகவான் படி இழந்து முடித்தார். கைலங்கிரி மலைக்கு வந்தார். என்னைக்குமே பார்வதி சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு ஆண்டவனுக்கு பாத பூஜை முடிப்பா, பணிவிடைய செய்வாள. இன்னைக்கு பார்வதியை காணவில்லையே. இந்த பார்வதிக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியலையே. மௌனமும் கவலையுமா இருக்காளே மாயந்தங்கை பார்வதி. இவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியவில்லை என்று என்ன
வந்தது. ஆண்டவா எதுக்கு? பார்வதிக்கு அப்படி என்ன குறைகள் வந்தது? சொல்லு. ஆண்டவா பரம்பொருளே, ஈரேழு 14 உலகத்திற்கும் இறையிலக்கும் பகவானின் மனைவி அல்லவா நான்? ஆமா. அப்படி இருக்கும் இந்த பார்வதிக்கு எந்த குறைகளுமே கிடையாது. ஆமா. அப்ப ஏம்மா இப்படி உட்கார்ந்திருக்க? நான் பிறந்த வீட்டுல கவலைப்பட்டா தானே உங்க வீட்டுல புகுந்த வீட்டுல கவலைப்பட போறேன். ஆன போதிலும் நீங்க இன்னைக்கு உலகமெல்லாம் படியிழக்க போனீங்க. சரி. எந்த உயிருக்கெல்லாம் நீர் படியிழந்து வந்தீர்? இதனால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு அத்தனைக்கும் படியிழந்தேன் அம்மா. இது என்ன பார்வதி உனக்கு சந்தேகம்? இதுல சந்தேகம்? ஈரேழு உலகத்திலேயும் ஆமையே. சிறு உயிர் சிற்றெருவுக்கும் பெரிய உயிர் மதையானை வரைக்கும் நான் படியிழந்து வந்திருக்கேன். ஆமா. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கற்பையுக்குள் வாழும் சிசுவுக்கும் ஆமா. முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுவுக்கும் நான் படியிழந்தேன் பார்வதி. ஆமையா. அப்படி ஆண்டவன் மேல உனக்கு என்ன சந்தேகம் வந்து விட்டது? என்ன சந்தேகம்? நீங்க உலகமெல்லாம் படியிழந்தேன் என்று சொன்னாலும் ஆமா. இன்னைக்கு என்னிடத்தில் இரு உயிர் பட்டினியா இருக்கு. ஆஹா. பார்வதி, ஆமா. ஆகையினாலே உன் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்று ஆமா. அடி அடி அம்மா பார்வதி, சந்தேகம் உனக்கு வேண்டாம். தாய் சந்தேகமாயிருந்துதான் பட்டினியாயிருக்கின்ற உயிரதையும் எடுத்து வா. அங்கே பகவானும் கண்ணமோ சத்தியமா பார்வதி. ஆண்டவன் இவ்வளவு துணிச்சலா எடுத்துட்டு வான்னு சொல்லுதார. சொல்லுதாரு. ஒருவேளை படி இழந்திருப்பாரோ, இருக்குமோ? ஒருவேளை ஆண்டவன் படி இழந்திருக்க மாட்டாரோ ஆமா. என்று பார்வதாலேவி சிவபெருமானுக்கு முன்னால் என்று ஆமையா. முன்னாடிய வளைக்கால் சிச்சுமிழ திறந்தார். கால சிச்சுமிழை திறந்தபோ அழைத்து வைத்த எறும்பு ரெண்டு, ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் தின்னு மட்டும் தின்னிருக்கு திங்க முடியாமல் வைத்து உண்ண மட்டும் ஒன்னிருக்கு உண்ண முடியாம வைத்து ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் ஆண்டவன் போட்ட அரிசியினால அமைய. தின்னு மட்டும் தின்னிருக்கு வச்சன் தலைக்கு வச்சு படுத்திருக்கு. அவன் நல்லா உறங்குது. நல்லா ரெண்டு கால் போட்டு எறும்பு ரெண்டு உறங்கிக்கிட்டு இருக்கு. அவன் ரெட்ட கால் போட்டிருக்கோ. ஆ. ரெண்டு எறும்பா இருந்தது சரி. 1000 வடிவங்களாக எடுத்து நிற்கின்றது. ஆமையா. அவர் படியிழந்து வருவதுக்குள்ள என்ன? அத்தனை உருவா மாறி இருக்கு. ஆமா. அப்பந்தான் இந்த பார்வதி பார்த்தா சரி. சிவபெருமான் படியிழந்தார் என்று சுத்தி சுத்தி வந்தது. சொக்கன் பகவானை பார்த்து வணங்கியது. வணங்கியது. அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், என்ன சொல்லுகிறார்? அம்மா பார்வதி, அம்மா. நான் படியிழந்தம்னு சொன்னனே, நம்புதிய? என் மேல உனக்கு சந்தேகம் தீரவில்லையே பார்வதி ஆமா. அப்படின்னு ஆண்டவன் பார்வதியை வரவழைத்தார். அழைத்தார். ஆடி கல்லுக்குள்ள இருந்துட்டான் நாளும் அறியாத மாயம். ஐயமில்லை. கல்லுக்குள்ள இருந்துட்டான் நாளும் அறிய மாயம். ஐயமில்லை. அறைக்குள்ள இருந்தாலும் நாளும் அறியா மாயமில்லை. ஆடி அடி அம்மா பார்வதியே, கல்லுக்குள்ள இருந்தாலும் கடவுள் அறிய மாயமில்லை. அடியே பார்வதி, ஏ அம்மா. இறைவன் அறியாததை வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவி பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தில் எதுவும் உண்டோ? இல்ல இல்ல. ஆண்டவன் மேல உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. வந்துருச்சே. ஆண்டவா பரம்பொருளே, ஆஹா. அறியாமல் அடியாளுங்களை நான் பரிசோதித்து விட்டேன் சிவபெருமானே. ஆமா. பார்வதி செய்த குற்றத்தை பகவான் பொறுக்கணும். ஆமா. சக்தி நான் செய்த குற்றத்தை சிவபெருமான் நீர்தானையா பொறுக்க வேண்டும். பொறுக்க வேண்டும். சிறியோர் செய்த வச்சை பெரியோர் பொறுப்பது உன் கடமை அல்லவா அல்லவா? அப்படின்னு பார்வதி மன்னிப்பு கேட்க, ஆஹா. அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், என்ன சொல்லுகிற? ஏய் பார்வதி, அம்மா. சிவபெருமான் கடவுளாக உன்னை முன்னை நான் மன்னித்தாலும் மன்னித்தாலும் கொண்ட கணவனுக்கு செய்த பாவங்கள் கொண்டவள் யாவையும் நான் உன்னை மன்னித்தாலும் மன்னித்தாலும் எனக்கு செய்த துரோகம் உனக்கு ஒரு நாளும் தீராது பார்வதி. ஆமா. கடவுளா உன்னை நான் மன்னிக்கலாம். மன்னிக்கல. கொண்ட கணவனையே நீ சந்தேகப்பட்டு பரிசோதித்து விட்டாயே, ஆமா. அந்த பாவம் உனக்கு என்னைக்கு தீரும்? என்னைக்கு தீரும்? ஆகையினாலே செய்த பாவத்தை தீர்க்க வேண்டும் என்று சிவபெருமான்
ஆமையே ஏன் பார்வதி அப்படி நினைக்கிறா? எதுக்கு? ஒரு வீடான வீட்டுல பார்வதா தேவி சரி கொண்ட கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணும்னா குழந்தை வரத்தான் மட்டும்தான் முடியும். ஆமையே என்று பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி ஆமா ஆண்டவனே பகவான் பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனை பரிச்சை செய்து பரிசை செய்து கொடிய பாவம் தீர்ப்பதற்கு தீர்ப்பதற்கு குழந்தை வர எனக்கு வேணும் எனக்கு வேணும் அனைத்தான் பரிச்சை செய்த பரிசை செய்த அதிக பாவம் தீர்ப்பதற்கு தீர்ப்பதற்கு குழந்தை எனக்கு வேணும் எனக்கு வேணும் கணவனில்லா கை குழந்தை கை குழந்தை நீரே கொடுக்க வேணும் கொடுக்க வேணும் கணவனில்லா மடி குழந்தை மடி குழந்தை மடி குழந்தை கணவனை கொடுக்க வேணும் கொடுக்க வேணும் மறையோனை கொடுக்க வேணும் கொடுக்க வேணும் அங்கே பகவானும் சொன்ன ஓடி ஆதி சக்தி பார்வதி பெரியாள் ஆண்டவனே பகவான் ஆண்டவா பரம்பொருளே பரம்பொருளே அப்படியான உம்மோடு நான் வர முடியாதா? பார்வதி என்ன என்னோடு வந்தா உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன் படி இழக்க நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்லலாம் நேரம் இருக்கும் பார்வதி. ஆமா அதனால நீ கைலாசத்திலே கணவனை எதிர்பார்த்து காத்திரு. சிவனேனி இரு ஆண்டவன் இப்ப போயிட்டு நான் இப்ப ஓடி வந்துடுறேன். உடனே வந்துடுறேன் ஏய்யா உங்களை தவறி காலிக்க பாவம் தீர்ப்பதற்கு பகர்கி எட்டு நாளைக்குள் உள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு வேணும் எண்ணி 8 நாளைக்குள்ள அம்மாயே ஆளன் இல்லாத ஆண் குழந்தை எனக்கு வேண்டும். வேண்டும் ஐயா உமக்கு செய்த பாவத்தை தீர்க்க ஒரு ஆண் குழந்தை எனக்கு 8 நாளைக்குள்ள வேண்டும் இறைவா. அம்மாயே ஏய் பார்வதி அம்மா குழந்தை வர வேணும்னு கேட்கிய? என்னது ஏற்கனவே ஆண்டவன் உனக்கு 2 குழந்தையை கொடுத்திருக்கேன். கொடுத்திருக்கேன் மூத்த மகன் கணபதி கணபதியும் பிள்ளையா உனக்கு தந்தேன். உனக்கு தந்த நல்ல கணபதியும் கணபதியும் உன்னையவும் மதிக்கலை. ஐயா உன்னையவும் மதிக்கலை. ஐயா தாயினோட குணத்தை போல போல தலைமகனும் பெண்ணும் கேட்டு சந்தியில போயம் அமர்ந்தாரு வேல் முருகன் ஈகல் இல்லாமோடு உனக்கு தந்த ஏ பார்வதி அம்மா மூத்த மகன் கணபதியும் முதல் பிள்ளையா உனக்கு தந்தேன். தந்தேன் அவன் உன்னையவும் மதிக்கல என்னையும் என்னையவும் மதிக்கல. இல்ல தாயின் குணத்தை போல் தலைமகன் பெண்ணும் கேட்டு ஆமா உலகத்திலே சந்தி சந்தியா போய் அமர்ந்து விட்டான் பார்வதி. அவன் தாய போல யாரும் பெண்ணு கேட்பாங்களே தாய போலனா தாயின் குணத்தை மாதிரி வேணும்னு கேட்டான். அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகை குணம் படைத்த பெண்ணை கேட்டார் தாய் மாதிரி என்னைக்கும் பெண்ணு கிடைக்கணும்னா ஆமா தாய்க்கு பின் தாரம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தாயினுடைய அன்புக்கு எதுவும் ஈடாகாது. ஈடாகாது சரி அவன் தான் ஒரு பெண்ணு வேணும்னு ஆசைப்பட்டு மூத்தவன் போயிட்டான். சரி 2வது இருக்கான் பாரு இந்த வடி வேலை. அவன் என்ன செஞ்சா? அவன் ஒண்ணுக்கு ஆசைப்பட்டான். ஆ, 2 வேணும்னு நிக்கான். அனுப்பாமலே 2 வேணும்னா என்னது வடி வேலன் குரத்தி மேல் ஆசைப்பட்டு குன்று மேல் போய் அமர்ந்து விட்டார். அவன் பழனில போய் கோமணத்தோடு நிக்காரு வள்ளி மேலே ஆசைப்பட்டு பழனி மலையிலே போய் அமர்ந்து விட்டான் பார்வதி. ஆமா 3வது பிள்ளைய தந்து ஏய், அந்த பிள்ளையும் உனக்கும் மதிப்பில்ல ஆமையா எனக்கும் மதிப்பில்ல. இல்ல கைலாசத்திலே இருக்க மாட்டான், அவன் கட்டுக்கே அடங்க மாட்டான் பார்வதி. அடங்க மாட்டேன் அப்பேற்பட்ட பிள்ளை நமக்கு வேண்டாம் அம்மா ஆமா அப்படின்னு ஆண்டவன் எத்தனையோ சொல்லுதாரு. எடுத்து சொன்னாரு பார்வதி எனக்கு அந்த பிள்ளைதான் வேணும் 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 அப்பதான் சிவபெருமான் சொன்னார். எப்படி ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் ஆமா அரும் பசிக்கு உதவாத அன்னமும் அண்ணமோ கோபத்தை அடக்கா வேந்தனும் வேந்தனோ குறுமொழி கேளா சீடனும் சீடனோ தாகத்தை தீரா தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீர்களும் ஆமையே இவர்களெல்லாம் இருந்தும் இறந்தும் பலனில்லை பார்வதி. அப்படி என்றால் என்ன ஆபத்துக்கு உதவாத பிள்ளைனா என்ன குழந்தைன்னு இருந்தா ஆமையே பெற்ற தாய் தகப்பனுக்கு சரி உடல்நிலை சரி
போடணும் போடணும். ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்கணும். அதான் பெத்த புள்ள, அதான் குழந்தை. ஆமா. ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் ஆமா. அரும்பசிக்கு உதவாத அண்ணமுனா என்னையே ஆளுக்கு வயிறு வசிக்கும் போது கொண்டு வந்து சாப்பாட்டை கொடுக்கணும். வயிறு வசி அமர்ந்ததுக்கு அப்புறமா அந்த சாப்பாட்டை கொடுத்து எதுக்கு பலன் இல்ல, அது நஞ்சு தான். ஆமையே. ஆகையினால் பார்வதி என்ன தாகத்தை தீரா தண்ணீரும் தாகத்தோட இருக்கும்போது கொடுத்தாதான் அது தண்ணி. ஆமா. செத்ததுக்கு பிறகு கொடுத்து எந்த பயனும் இல்ல. ஆமா, கட்டத்தை விட்டு இறங்காது தண்ணி. கருத்திர மாதிரியா பெண்டிருந்தா அது என்ன பெண்ணா பிறந்தவா வீட்டுக்காரரு என்ன 50 ரூபாய்க்கு அவர் வேலைக்கு போனாருன்னா என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு அவர் 50 ரூபாய்க்கு தான் வேலைக்கு போவாரு. அந்த 50 ரூபாயை கொண்டு வந்து வீட்டுக்காரி கையில கொடுத்த அந்த அம்மா என்ன செய்யணும்? 50 ரூபாயில 10 ரூபாய் 20 ரூபாய் செலவு பண்ணணும். அது போக 30 ரூபாயை சேர்த்து வைக்கணும். அவதான் நல்ல பொண்டாட்டி, அவதான் நல்ல பெண்ணு. இந்த பக்கத்து வீட்டுக்காரி 5000 ரூபாய்க்கு கோயில் கொடைக்கு பட்டு எடுத்திருக்கா. 3000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு பட்டு வேணும் அப்படின்னு வந்து கேட்க கூடாது. அந்த ஐயா என்ன செய்வாரு? சண்டாளி கேட்டுட்டால கேட்கலன்னா நாளைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாள. பக்கத்து வீட்டுல சேலை காக்கான்னு சொன்னா அவர் பச்சை மை கையெழுத்து போடுறாரு, வாங்கி கொடுக்கலாம். நான் என்ன செய்தேன்? இவர் கூலி தொழில் பார்த்தாரு, எப்படி கொடுக்க? அவர் உடனே கடனை வாங்கி எங்கிருந்தாவது கொண்டு வந்து ஒரு பட்டை கொடுத்துருவார். அப்பதான் தப்பிச்சாரு அந்த ஐயா. அதனால அப்படியெல்லாம் இருக்க கூடாது. கணவனுடைய நிலைமையை அறிஞ்சு வீட்டுக்காரமா நடக்கணும். அது மட்டும் இல்லையம்மா, தாகத்தை தீரா தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டிரும் கோபத்தை அடக்கா வேந்தன். ஆகையினால் இந்த பிள்ளை நமக்கு வேண்டுமா பார்வதி? என்று ஆண்டவனாகி சிவபெருமான் சொல்லும் போது 3வது பிள்ளையை கொடுத்தா நமக்கு என்ன மாசம் வரும் தெரியுமா? எப்படி? ஆண்டவன் குழந்தை வரம் இல்லை என்று சொன்னார். மகளை வரம் கொடுத்தா நமக்கு மனக்கவலை வரும்படி, பிள்ளை வரம் கொடுத்தா நமக்கு பிள்ளைமேசம் வந்துச்சு என்று பகவான் பிள்ளை வரம் இல்லை என்றார். பார்வதி எனக்கு அந்த பிள்ளை தான் வேணும் என்று சொல்ல அந்த நேரத்துல கைலாசத்துக்கு யார் வருகின்றார்? இதோ நாமளை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கின்றாரே பொறுமையிலே சிறந்தவா அந்த பூமாதேவி கைலாயங்கிரி மலைக்கு வந்தார். ஆண்டவனை அடிபணிந்து வணங்கினார். ஆண்டவா பரம்பொருளே, உலகத்தை நீங்கள் படைத்தாலும் படைத்து உள்ளீர். உலகத்திலே எந்த மக்களுக்குமே உயிர் சேதமே இல்லையே. உலகத்திலே எனக்கு எங்கு பார்த்தாலும் ஒரே உயிர் சுமையா இருக்கு. உயிர் சுமை இருக்கு, யாருக்கும் இறப்பே கிடையாது. இறப்பு இல்லைன்னா அந்த காலம் மக்களுக்கு சாவுனா என்னன்னே தெரியாதாம்யா. 200 வருடம் 300 வருடம் இப்படி அனுபவித்து ஆவி அடங்கி ஒடுங்கி குறுக்கெல்லாம் முள் முளைத்து 6 மாத பிள்ளை மாதிரி இருப்பாங்களாம். அப்படி வாழ்ந்திருக்காங்க அந்த காலம். அப்போ இந்த பூமாதேவிக்கு உயிர் சுமைகளை எல்லாம் தாங்க முடியாது.
இருக்க இருக்கு. கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்துதரும்படி பறையோசை அடிக்க சொன்னார். அப்படி பறையோசை அடிக்க சொல்ல ஆமா. அப்பந்தான் வள்ளுவரோ ஒத்த முரசும் கையுமாக வெள்ளை யானை மீதில் அமர்ந்து கொண்டு பூமிக்கு வந்தார். ஆமா. பறையோசை அடிக்கணும் ஒரு தட்டு தான் தட்டினார். பேசத்தான் தட்டினாரு. அதுக்குள்ள அங்க நாரத மகாமுனிவர் வந்தார். வந்தார். நாரத மகாமுனிவர் என்ன பார்த்தார்? என்ன செய்தார்? சிவபெருமான் இவரை சாபத்தை தானே கொடுக்க சொன்னார். சொன்னார். கோவம் வந்தாத்தான் இவர் நல்ல பறையோசையை அடிப்பார். அடிப்பார் அடிப்பார். அப்படின்னு சின்னஞ்சிறு பிள்ளைகளை அழைத்தார். கல்லும் கட்டியுமா எடுத்து எரிய சொன்னார். சொன்னார். சின்னஞ்சிறு பிள்ளைகளோ சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ள மாறி மாறி பையன் கல்ல பிறக்கி எரிய ஆரம்பிச்சான். வள்ளுவருக்கும் அடித்த அடி பொறுக்க முடியாமல் நாவு தடுமாறி பறையோசையை மாத்தி அடித்தார். எப்படி? ஆண்டவன் எப்படி அடிக்க சொன்னார்? எப்படி எப்படி இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி இருக்க இருக்கு. கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்துதரும்படி பறையோசை அடிக்க சொன்னார். ஆமையே. ஆனால் வள்ளுவரோ நாவு தடுமாறி எப்படி அடித்தார் தெரியுமா? எப்படி? ஐயா போதிர பிஞ்சூதிர ஊதிர பிஞ்சூதிர காய் உதிர கனி உதிர உதிர்கள் அல்ல உதிர என்று உதிர்கள் என்று வள்ளுவர் பறையோசை ஓயே அடிபார ஆக உதிர என்று அங்கே பறையோசையை அடித்தவோ பூவுலையும் போகுது போகுது பிஞ்சிலையும் போகுது போகுது காயிலையும் போகுது கனியிலையும் போகுது. பிஞ்சு புடுங்கிட்டு போகுது. பூ பிஞ்சுனா என்னையா? என்னது இந்த மரத்துல இருக்க அந்த பூ பிஞ்சா? அதல்ல. வேற என்ன? பூவுன்னு சொன்னா 6 மாத ஆ, பெண்களுடைய வயசுல இருக்கக்கூடிய 40 நாள் கர்ப்பம். ஆமையே. பிஞ்சினா பிறந்த குழந்தை. குழந்தை காயினா அங்கும் இல்லாம இங்கும் இல்லாம ஒரு நடுத்தரவாதி. அடுத்தரவாதி. கனியிலே கனிந்த கனினா உன்னைய மாதிரி ஒரு ஆள். ஆமா, என்ன மாதிரி ஒரு ஆளு? அப்போ ஆண்டவன் சொன்னதை பார்க்கிலும் ஆட்சி தலையோசை அடிக்க ஆமா பூலோகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள் அத்தனைக்கு உயிர் சேதம் வந்தது. ஆமையா. 40 நாள் கர்ப்பம் ஒழியுது. ஆமா பிறந்த குழந்தையும் ஆண்டு போகுது. போகுது. மனவடையில இருக்க மாப்பிள்ளையும் ஆண்டு போறா. ஐயோ, கீழே விட்டு சின்னாத்தா போனா மேல விட்டு பெரியாத்தால சேர்ந்து போறா. அவ எதுக்கு போற? வேதியில போவாளுக்கு ஒத்தையில போக முடியல. ஏன் போக முடியல? இருக்கு மட்டும் அவன் ஊர் புறணி பேசுனா ஏதுனா மேல போய் பேச ஆள் வேணும் பாரு. அவன் துணைக்கு ஒரு ஆள் வேணும். அதனால அவளை சேர்த்து கூட்டிக்கிட்டு போறா. கூட்டிக்கிட்டு போற. அது மட்டுமா வேற என்ன? ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனைக்கும் அன்னையில இருந்து உயிர் சேதமாகி விட்டது. ஆமா பூமாதேவிக்கு என்ன? உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை அதிகமாகி விட்டது. ஆமா கைலாசம் வந்தா கடவுளை கண்டு முறையிட்டா. ஆமையே. ஆண்டவா ஆ, உயிர் சுமையை தானையா குறைக்க சொன்னேன். ஆமையே. பிணச்சுமை எனக்கு அதிகமாகி விட்டதே அஜய்ய. அப்படின்னு பூமாதேவி வந்து முறையிட ஆமா சிவபெருமான் பூமாதேவி அழைத்து அழைத்து நானே உனக்கு பிணச்சுமையை குறைத்து தருவேன் அம்மா. ஆமையா. நீர் எப்படி ஆண்டவா குறைக்க முடியும்? எப்படி? அம்மா பிள்ளையாக உலகை பிறக்க போற பிணச்சுமையை உனக்கு குறைத்து தாரே நான் முதலையாக உலகை பிறக்க போற மாயான சுருதியை காத்து அதுக்காரே சுடலை மாடனாக வந்து நடக்க போற சுடலையும் பிறக்க போற ஓ சுடிகா காட்டு தாரே ஐயா பிறக்க போற நானே நாளை ஒரு காலம் உனக்கு ஒரு பிள்ளையாக அவதாரம் செய்து ஆமா பிணங்களை எல்லாம் உனக்கு குறைத்து தருகிறேன் அம்மா. ஆமா மாயாண்டி சுடலையாக நானே பிறந்து பிறந்து கல்யாணத்தை உனக்கு நான் காத்து தரேன் தருகிறேன் அப்படின்னு ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல சொல்லு. பார்வதி ஒரு ஓரமா நின்னு இதை கேட்டுக்கிட்டே நிக்க. ஆமா ஒட்டி கேக்க ஆண்டவங்கிட்ட அவருக்கு செய்த பாவத்தை தீர்க்க நம்ம சிறிய பிள்ளை வர வேணும்னு கேட்டோம். கேட்டோம். நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. உமாதேவிக்காக உலகத்துல ஒரு அவதாரம் செய்தோம்னு சொல்லுதாரு. சொல்லுதாரு. இந்த ஆண்டவனை சும்மா விடக்கூடாது. ஆமா ஆண்டவா ஆ, உங்ககிட்ட நான் செய்த பாவத்தை தீர்க்க சிறிய குழந்தை வரம் கேட்டேன். கேட்டான் ஐயா. எனக்கு நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சொல்லிட்டீங்க. உமாதேவிக்கு நீர் பிள்ளையா பிறந்து பிணச்சுமையை குறைக்கும்னு சொல்லுதியற. சொல்லுதீர. உண்மை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா? எங்கெங்க நீர் சென்று பிறந்தாலும் ஆமையா. அங்கங்கே உமக்கு துணைக்கு துணையாக உமக்கு தாயான வந்து பிறப்பேன். பிறந்து
எப்படி பிறப்பேன் தெரியுமா? எப்படி பிள்ளையாக உலகில் பிறந்தேன். பிள்ளையாக உலகில் பிறந்தேன். பேச்சியாக வந்தேன் நான் பிறப்பேன். மழலையாக வந்தேன் பிறந்தேன். மாயால பேசியா நான் பிறப்பேன். சுடலை மாடனாக பிறந்தேன். நீங்க பிறந்தீரானா? ஏய் சுடுகாட்டு பேச்சியா நான் பிறப்பேன். நீர் பிள்ளையா பிறக்கும் போது நான் பேசியா வந்து பிறந்தேன். ஆமா எரியும் பிணத்தை எடுத்து உமக்கு நான் வாயில கொடுத்தாத்தான் ஆமையா நான் செய்த பாவம் எனக்கு தீரும் தீரும் என்று பார்வதாதேவி சிவபெருமானிடத்தில் சொல்ல சொன்ன போது அப்பந்தான் ஆண்டவன் யோசித்து பார்த்தார். என்ன பார்வதி நமக்காகத்தானே செய்த பாவத்தை தீர்க்க சிறிய பிள்ளை வரம் கேட்டார். கேட்ட அவருக்கு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோமே. ஆஹா பார்வதியை அழைத்தார். அழைத்தார் அம்மா பார்வதி, அம்மா குழந்தை வர வேணும்னு சொன்னியே, உனக்கு எப்பேற்பட்ட குழந்தை வர வேணும் பார்வதி? சொல்லம்மா பார்வதி ஆண்டவா எனக்கு எப்பேற்பட்ட பிள்ளை வேணும் தெரியுமா? எப்படி சாமி எண்ணி 8 நாளைக்குள்ள எண்ணி 8 நாளைக்குள்ள வேண்டும் பிள்ளை எனக்கு நீ வைத்து விளையாட அதை ஒண்ணு எனக்கு நானும் விளையாட அந்த ஒண்ணு எனக்கு சிரித்து விளையாட சிரித்து விளையாட சிவனே எனக்கு அங்கே பார்வதியும் சொன்னபோது ஆண்டவன் தான் பகவானும் ஏடி அம்மா பார்வதி எண்ணி 8 நாளைக்குள்ள அடியே பார்வதி, அம்மா ஒரு பெண்ணாகப்பட்டவா பூலோகத்திலே ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கணும்னா தவமா தவம் இருந்து இருந்து 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறா ஒரு பிள்ளைய. அவைய அதுவே அரையும் குறையுமா கையும் காலும் ஊனமா பிறக்க பிறக்க 8 நாளைக்குள்ள உனக்கு பிள்ளை வேணும்னு சொல்லுத. அவைய அதுவும் ஆளன் இல்லாத ஆண் குழந்தை உனக்கு எப்படி கொடுக்க பார்வதி? ஆமா ஆண்டவா நீர் என்ன செய்வீரோ ஏது செய்வீரோ எனக்கு தெரியாது. தெரியாது கண்டிப்பா எனக்கு குழந்தை வர வேண்டும் வேணும் என்று பார்வதி கேட்க அம்மா அப்பந்தான் சிவபெருமான் சொன்னார். என்ன சொன்னா அப்பேற்பட்ட உனக்கு அழகான குழந்தை வேணும்னு சொன்னா சொன்னா தாய்மார்களை மாறு நீயும் தவம் இருக்கணும். நீ இருக்கணும் எங்கே தவம் இருக்க வேண்டும் தெரியுமா? எங்க அம்மா ஆடி நாளான நாளை ஈர நல்ல வெள்ளிக்கிழமை மயில கைலாச வாசல் தலீல வடக்கு வாசல் கோட்டை தைல ஆயிரங்கள் மண்டபத்தில் ஆயிரம் ஜரவிளக்கு அடி அடியா எரியும் அம்மா 100 சரவிளக்கு விளக்கு ஒரு முறை எரியும்
எரியும். கைலாசத்தில் மணி விளக்கு முன்னால மக்கையான பார்வதாதேவி ஆமா தவச்சாலை அலங்கரித்து வண்டி போட்டு மடியேந்தி நின்னையானா கைலாசத்திலையும் கைலாசத்திலே அந்த மணி விளக்கு முன்னாலே வண்டி போட்டு இருந்து நீ கண்களை மூடி மடியேந்தி நிற்க வேண்டும் அம்மா. ஆமா கண்களை மூடி நீ கடவுளை நினைச்சு பார்க்கணும். அப்படி கண்களை மூடி கடவுளை நினைக்கும் போது என்ன மணி விளக்கில் இருந்து முத்து போல் 3 சுடர் ஒளி பறக்கும். அமைய ஊட்டி பிடித்தா உனக்கு குழந்தை வந்து பிறப்பான். சேர்த்து பிடித்தா உனக்கு சிசு வந்து பிறக்கும் பார்வதி. அமைய அனைத்து பிடித்தா உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுத்து பார்வதி அழைத்து விட சொல்ல அமைய அப்பந்தான் இந்த பார்வதி பார்த்தார். எப்படி பிள்ளை மேல் உள்ள ஆசையை கொண்டு பார்வதி அவ எங்கே வருகின்றார்? எங்க வருகிறார்? ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி அவரோட வார்த்தை கேட்டு ஆளான நாளையிலே நல்ல வெள்ளை கிழமை குளிக்கும் வெள்ள நீராடி வர்ண பட்டுடுதி அழகு கொண்ட வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆதிசக்தி வந்தல்லவோ 32ஆம் தூணதிலே தூணு முன்னாலே ஆண்டி மாட்டி இருப்பாள் ஆண்டி மாட்டி இருப்பாள் மண்டி மாட்டி இருந்து கொண்டு ஏந்தி நிற்பாள் கண்களையும் மூடுவாள் மூளையை நினைப்பாள் மூளையை நினைத்த போது வந்த பகவான் வெள்ளிகையில் கண்டு போல வடிவம் கொண்டு தூண்டாத மணி விளக்கை தூண்டுவார் மணி விளக்கை தூண்டு வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கை பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விளக்கை தூண்டு முந்தி ஒரு மாறி ஒத்து போய் ஒரு மூலையில விழுந்த தனிய பார்வதி ஏத்து பிடிக்க ஏத்து மெல்ல உருளுது ஊட்டி மெல்ல பிடிக்க கல்லா உருளுது அனைத்து பிடிப்பாள் அனைத்து பிடிப்பாள் அம்பிக்கல்லா உருளுது பிள்ளை என்று பிடிக்கும் போது பிள்ளை என்று பிடிக்கும் போது அழகி பார்வதி மலையை திறந்தாள் மலையை திறந்த போது அவளோட குழந்தைய கையும் இல்லை காலும் இல்லை காது மூக்கு செவியும் இல்லை மூக்கும் இல்லை மொழியும் இல்லை புளியும் இல்லை உண்ட போல உருளுது உண்ட போல உருளுது பார்வதி குழந்தை வந்து பிறந்து விட்டதென்று மடி கனத்தது வெளியிலே ஓடி வந்தார். அமைய கைலேங்கிரி வலையிலே வந்து பார்க்கும் போது என்ன முந்தானையை திறக்க ஆஹா முக்கண்ணம் பிள்ளை எப்படி இருக்கு? எப்படி கையும் இல்ல காலும் இல்ல காது மூக்கு செவியும் இல்ல இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல முண்டம் போல் உருளுகின்றது. அப்பந்தான் இந்த பார்வதி பார்த்தா ஆஹா ஆண்டவங்கிட்ட பிள்ளையா கேட்ட இது பேமுண்டமா இருக்க மதலை வரம் கேட்ட இது மாமுண்டமா இருக்கு. உடனே பகவான் பக்கத்தில் ஓடி வந்தா வருகிறாள். ஆண்டவா பகவானே உங்ககிட்ட நான் என்னையா வரம் கேட்டேன்? பிள்ளை வரம் கேட்டேன். பார்வதி என்ன 8 நாளைக்குள்ள உனக்கு ஏந்து புள்ள வேணும்னு கேட்டேன். கேட்டேன். அதுவும் ஆளன் இல்ல
பிள்ளைக்கு அது கூட இல்லையே இல்லையே. ஊதி வச்ச பழுவுனா இருக்கா? ஆமா. ஒரு ஆள் வந்து உன் பிள்ளைய கொடுன்னு கேட்டா நான் எப்படி கொடுக்க? எப்படி கொடுக்க முடியும்? உருட்டி வச்சு விளையாடுனா நான் கொடுக்க அவன் முடியும்? பார்த்த மாதிரி உருட்டுனா சொல்ல முடியும்? அதுக்கு கூட இந்த பிள்ளை வழி இல்லாம போச்சு. ஆனா பெண்ணான்னு கூட அடையாளம் தெரியல ஐயா. அதானே ஐயா. எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது சுத்தமா இல்லையா ஆண்டவா? ஆமா. இந்த பிள்ளைக்கு நான் எப்படி தாய் அமிர்தம் கொடுத்து நான் தன் குழந்தைய வளர்க்க முடியும்? முடியும். ஊரை பிடிச்சு தாரதா இருந்தா தாரும், சாரும் இல்லன்னா உம்மை பாடு உம்மை பிள்ளை பாடு. என்ன முடியும்? அப்பதான் சிவன் பார்த்தார். எப்படி? ஆனால பிள்ளைய வளர்க்க முடியுமா ஐயா? முடியாது. பெண்ணா பிறந்தவளாலேயே பாதி வயசு வரைக்கும் வளர்க்க முடியுது, அதுக்கு மேல சொல் பேச்சு கேட்க மாட்டான். ஆமா ஐயா. உடனே அவருக்கு ஒரு கால் கட்டு போட்டா தான் வீட்டுல கிடப்பான். ஆமா, கால் கட்டு. ஆனா பிறந்த ஆம்பளை நம்மளால வளர்க்க முடியுமா? முடியாது. பார்வதி என்ன? சச்சு நீ பொறுமையாயிரு. பொறுமையாரம்மா. பிள்ளைக்கு உருப்பிடிச்சு தாரேன். தருகிறேன். உருப்பிடிக்கணும்னா யாரால முடியும்? பிரம்மதேவன் தான் வர வேண்டும். படைக்கப்பட்ட பிரம்மனை வரவழைத்தார் பகவான். ஆமா, வருகிறார். அப்பம் படைக்கப்பட்ட பிரம்மனே, இதோ படைக்கப்பட்ட பிரம்மதேவன் தேவன் பிள்ளைக்கு கையெடுத்து உருப்பிடித்த பிரம்மதேவன் தேவன் கொடுத்த சிவபெருமான் பெருமாள் கொடுத்த வேலை கையில கைய கால உதறுதை ஐயோ உருட்டி பார்க்கும்
ஆமா பராசக்தி அந்த பார்வதா தேவி தேவியானவள் எடுத்த கண்மணியை சிறப்பாகவே வளர்த்து வருகின்றார். அப்படியாகவே இருக்கும் போது ஆமா பார்வதா தேவி தான் பெற்றெடுத்த பிள்ளையை ஆமையா சிறப்பாகவே வளர்த்து வந்தார். ஆமா அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில் நாளையில் 16ஆம் நாளன்று குழந்தைக்கு பெயர் நாமம் கொடுக்கணும். பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணும்னா என்ன நல்ல ஒரு பேரை சொல்லு பாப்போம். நல்ல பேரா சொல்லணுமா? நல்ல பேரா சொல்லணும்னா நறுக்குன்னு ஒரு பேரை சொல்லு தாத்தா. முறுக்குன்னு வை. முறுக்குன்னு வைக்கவா? நறுக்குன்னா முறுக்குன்னு வச்சு. நறுக்குன்னு ஒரு பேரை சொல்லுனா முறுக்குனா கொடுக்க முடியும். அதானே காத்த பிடிச்சு முறுக்க வேண்டியது கேட்டவரே. அதானே நல்ல பேரா சொல்லுமியா. அசித்துன்னு கூட. அசித்தா? ஆமா அசித்துனா அது இப்போ உள்ளவங்க வைக்கக்கூடிய பேரு. அப்படியா? இது தெய்வ குழந்தைக்கு ஏத்த பேரை சொல்லு. அப்படின்னா நீ தான் சொல்லணும். சரி அப்போ நல்ல பேரா சொல்லுனா நறுக்குன்னு சொன்னா முறுக்குன்னு கூப்பிடணுங்க. அப்ப விஜய்னு சொல்ல. விஜய்னு சொன்னாலும் அதுவும் இப்போ நடிகர் பேரு தான். சரிதான். அதெல்லாம் இப்போ உள்ளவங்க வைக்கிறாங்க. அதாவது அந்த காலத்துல பேர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த காலத்துல எப்படி தெரியுமா பேர் கொடுத்திருக்காங்க? எப்படி எப்படி? ஆளுக்கும் பேருக்கும் என்ன சம்பந்தமே இருக்காது. அப்படிலாம் பேர் கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்க? அந்த காலத்துல பேர் நாமங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இருக்காது. எப்படி தெரியுமா அந்த காலம் பேர் கொடுப்பாங்களா? குலதெய்வத்தின் பேரைத்தான் அந்த காலம் பேரா கொடுத்திருக்காங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தா ராக்கே ராக்கி, மூக்கே மூக்கி, சொக்கே சொக்கி, இருளப்பே இருளாயி, மாடே மாடத்தி, சொடல மாடேன் சொடல மாடத்தி. இது மட்டுமா? அந்த ஆளுக்கு ஏகபோக வசதி இருக்கும், எக்கச்சக்கமா சொத்து இருக்கும். மாடிக்கு மேல மாடி, அம்மா ஆடி, ஆத்தாடி, மொட்டை மாடியில காத்தாடி, காத்தாடி போட்டு அப்படி குடியிருப்பாரியா. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? பண்டாரம். சரியான பேரு. பிச்சை அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. இன்னொரு ஆளுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. படுக்க கூட வீட்டுல பாய் இருக்காது பாத்துக்கோ. அவருக்கு குபேரன். என்ன பேரு? பேரை பத்தியா எப்படின்னு? வீட்டுலதான் அவர் குடி இருக்கல, பேர்லயாவது குபேரன் வந்து இருக்கட்டுமே அப்படி பேர் வச்சிருக்காங்க. அது மட்டுமா? சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோ, 6 மணிக்கு மேல அவருக்கு கண்ணே தெரியாது. அப்படியே அவருக்கு பேரு நல்ல கண்ணு. நல்ல கண்ணு. ராத்திரி இன்ட்ரோல போனா கூட பொண்டாட்டி இருந்தா தான் வீட்டுக்காரிய கூட்டிக்கிட்டு தான் பாத்ரூம் இன்ட்ரோல போவாங்க. பாத்ரூமுக்கு தடை போக வேண்டியான அந்த பெண்ணை கூட்டி போறாரு. பேய் வரும்னு அவருக்கு பயமியா. அதானே கேட்டேன். சரி நைட்டு போன இன்ட்ரோலுக்கு போனா கூட பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு தான் போவாரு. நல்லா இருக்கும். அவருக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? வீரபுத்திரன். எப்படின்னு பாத்துக்கோ. வீரபுத்திரன். அது மட்டும் இல்ல, வேற என்ன? வீட்டுல இருக்க ஆளுக்கு என்ன வரப்ப கூட தாண்டவருக்கு பிளம் இருக்காது. தாண்டவராய. சரியான பேரு. வருஷத்துல 300 நாள் ஆஸ்பத்திரியில தான் இருப்பாரு. உடம்பு அப்படி இருக்கும், சீக்கு வந்த உடம்பா இருக்கும். அவருக்கு என்ன பேரோ? ஆரோக்கிய சாமி. சரியான பேரு. எப்படின்னு பாத்துக்க. இப்படி எல்லாம் பேரு அந்த காலத்துல கொடுக்காங்க. அது மட்டும் இல்ல தாத்தா, கரிப்பான தூரு மாதிரி கரங்கரங்கரன்னு இருப்பாரு. என்ன மாதிரி இருப்பாரு? பரவாயில்ல, கொஞ்சம் ஆள் வெளுப்பு தான். சரி இருக்கட்டும். கரிப்பான தூர்னா எப்படி இருக்கும் பார்க்க முடியுமா? கரேன்னு இருக்கும். கரேன்னு இருக்கும். ஆமா. அவருக்கு வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. அவருக்கு வெள்ளச்சாமி. சரி. இன்னொரு ஆள் எப்படி இருப்பாரு? ரொம்ப சிகப்பா இருப்பாரு. ஆமா. நீ வெளிய சொல்லாத. முகரைய பார்க்க முடியா. அவன் சிகப்புனது என்னைய மாதிரிங்க. ஆமா. கலர் நின்னுது இல்ல, ரோஸ் கலர். அதான் ரோஸ் கலர் அவன். செக்க சிவப்பழகா இருப்பாரு. சரி. அவருக்கு பேரு கருப்பசாமின்னு கொடுத்திருப்பாங்க. சரியான பேரு. அப்ப இப்படி எல்லாம் அந்த காலம் பேர் வச்சிருக்காங்க. ஆமையா. இப்போ அப்படியே வைக்காங்க. இல்ல. நக்குமா. ஆமா. எப்போ? நடிகர் பேர் அப்படி இருக்கியா? அப்படி சொல்லு. நக்குமா. அதானே. நயன்தாரா. நயன்தாரா. இப்படி எல்லாம் பல பேர் இருக்கு, நமக்கு வாயில வராது. ஆமா. சமந்தா, அசினு, ஆமா. இப்படி எல்லாம் பேர் வைக்காங்க. சரிதான். இது தெய்வ குழந்தை. ஆமையா. தெய்வ குழந்தைக்கு சிறப்பான ஒரு பேரை கொடுக்கணும். நல்ல பேரா கொடுக்கணும். அப்படின்னா என்ன பேர் கொடுக்கலாம்? எப்படி? பார்வதி நேர பகவானை பார்க்க வந்தார். ஆமையா. ஆண்டவா, என் சிவபெருமானே, பெருமானே, என் குழந்தைக்கு இன்றைக்கு நிர்பெயர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று பார்வதா தேவி சிவனிடத்திலே வந்து ஒப்படைத்த போது அப்பந்த ஆண்டவன் பார்த்தார். பார்வதி நம்ம பிள்ளையா பிறந்தா இவ பேச்சியா பிறப்போம்னு சொன்னால அந்த வாக்கை தவறிவிடக் கூடாது என்று 3 பொறியிலே பிறந்த குழந்தையை முதற் பொறி பார்வதா தேவி சிவபெருமானிடத்திலே வந்து ஒப்படைக்க ஆண்டவன் 3 பொறியிலே பிறந்த குழந்தையை
108 பேர் நாம இருக்கு. ஆமா இருக்கு இருக்கு. அப்பேற்பட்ட என் மாயாண்டி சுடலைக்கு ஆமா 16ஆம் நாளன்று திருப்பெயர் நாமங்களை கொடுக்க ஆமையோ முப்பேர்களை வணங்கிய மாயாண்டி சுடலை உடலை அவரை பார்வதாதேவி கைலாசத்திலே கொண்டு வந்து ஆமா மாணிக்க தொட்டிலை கட்டினார். ஆமையே மாயாண்டி சுடலையை உறங்க வைத்தார். ஆமா தொட்டிலை கட்டி என் மாயாண்டியை உறங்க வைத்த நேரத்தில் அன்னைக்கு நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமை ஆமா சாமன் அடிச்சாம நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஆமையா ஏமச்சாம நேரம் இலை குலுங்கார் சாமம். ஆமா அப்போ ஆண்டவனாகிய மாயாண்டி இப்படி தொட்டிலே உறங்கி கொண்டிருக்க இருக்கு பார்வதி சிவபெருமானை பார்க்க வந்தார். ஆமா அவரை பிரிந்து 16 நாட்களாகி விட்டதே. ஆமையே அப்படி என்று பிள்ளை பக்கமே நின்னா பகவான் கோபப்படுவார் என்று சிவபெருமான் பக்கத்தில் வந்து பகவானும் பார்வதியும் களைப்பை தீர்க்க சொக்கட்டங்கால் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது ஆளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமை அல்லவா பூமாதேவிக்கு பகவான் என்ன வாக்கு கொடுத்தார்? பிள்ளையா பிறந்து பெணச்சுமையை குறைத்து தருவேம்னு ஆண்டவன் வாக்கு கொடுத்தார். அப்ப இந்த பார்வதி என்ன வாக்கு கொடுத்தார்? நீர் பிள்ளையா பிறந்தா நான் பேச்சியா பிறப்பேன். எரியும் பிணத்தை எடுத்து உம்ம வாயில நான் கொடுக்கணும். அப்பந்தான் செய்த பாவம் எனக்கு தீரும். அப்படி என்று பார்வதி சொன்னால் இல்லையா அந்த வாக்கை காப்பாற்றும் வண்ணமாக மாயான கரையில என் மாயான பேசியம்மா நின்று கொண்டு மாயாண்டி சுடலையை அழைக்கிறார். எப்படி அழைக்கா தெரியுமா? ஐயா மாயான கரையிலே மாயான தரையிலே மாயான பேசியம்மா மகனை அழைக்கார். என் மகனே சுடலை என் மகனே சுடலை எழுந்தரித்து காப்பாற்றுவதற்கு என் குலமகனை இப்போது வர வேண்டும் ஐயா. மகனே சுடல பிறந்தார்னா ஏன் பிறந்தார்? எதற்கு? இறந்த பிணங்களை எல்லாம் அழிக்க பிறந்தார். ஆமா. தீயவர்களை எல்லாம் ஆமையா அழிக்க பிறந்தார் மாயாண்டி. ஆமா. மாயாண்டி மாணிக்க தொட்டில ஐயா கண்ணை இறந்து உறங்குகின்றார். இந்த பார்வதி அப்பம் பாக்கு பிள்ளைய போட்டுட்டு பகவான் பக்கத்துல போனவா திரும்பி வரவே இல்ல. அப்பந்தான் பார்த்தா மாயான பேச்சு மகனாகிய மாயாண்டி சுடலையை அழைக்க வேண்டும் என்று எப்பனாகிய மாயாண்டி சுடலையை மாயான கரைக்கு அழைக்கின்ற என் தாயான பேச்சு அம்மா ஆட என் மகனை சுடலாய் ஈசன் மகே மாயா மாயான கரையதீர மாண்டவின வேகுதையா இல்லைவன கலமதீர செத்தவின வேகுதாமா இடுகாடு தன்னதீர இடுகாடு தன்னதீர
நிறைக்கலாம் நிறைக்கலாம் தில்லை வனம் வந்தா செத்த பணம் திங்கலாம் உன் சிறுகுடலை நிறைக்கலாம் மகனே மகனே இடுகாடு வந்தா இறந்த பணம் திங்கலாம் திங்கலாம் மகனே உன் இருகுடலை நிறைக்கலாம் என்று ஆமா குலவு போட்டு அழைக்கா என் தாயான பேச்சு கோலக்கார பேச்சு அம்மா அப்படி குலவு போட்டு அழைக்கும் போது அழைக்கும் போது பார்த்தார் மாயாண்டி சுடலை என்ன செய்தார் அம்மாளுடைய சத்தத்தை கேட்டார் கேட்டார் அம்மா பேச்சு நம்மள மையான கரையில நின்னுலாம் அழைச்சுக்கிட்டு இருக்கா கூப்பிடுதா இப்பவே நம்ம போனா மாயானம் சென்று மாண்ட பிணங்களை திங்கலாம் திங்கலாம் தில்லைவனம் போனா நம்ம செத்த பிணங்களை திங்கலாம் என்று என்றோ என் மாயாண்டி சுடலை ஆமோ என்ன நினைக்கின்றா தெரியுமா நினைத்தார் நம்ம அம்மா போன பார்வதியை காங்கல காணோம் தாயான பேச்சு அம்மா வேற நம்மள அழைச்சுக்கிட்டு இருக்கா கூப்பிட்டு நம்ம மையான கரைக்கு இப்படியே போக கூடாது 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 சின்ன பிள்ளையா போனா யாராவது நம்மள மதிப்பாங்களா ஒரு ஆளை மதிக்க மாட்டோம் போகக்கூடிய இடத்துக்கு அந்த விதமா போனாதான் மதிப்பாங்க மதிப்பா இருக்கும் ஆமா அப்ப மையான கரைக்கு போனோம்னா மாயாண்டி எப்படி வரணும் எப்படி வரணும் ஆங்கார ஓங்கார வடிவங்களாக வரணும் 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 என்றே அப்பனாகிய மாயாண்டி சுடலை சுடலை அவர் எப்படி வடிவம் கொண்டு வருகின்றார் தெரியுமா எப்படி அம்மா குழந்தை நல்ல சொருபாவே குழந்தை நல்ல சொருபாவே அவரு பிள்ளை நல்ல சொருபாவே பெரிய ஓரே சொருபாம் மாய சுடலை மாயா எடுத்தாரே ஒரு சோறு எடு சோறு ஈசன் மகே சுடலை அவரை எடுத்தாரே ஒரு சோறு ஈசன் மகே மாயா ஆகாயம் பூமிக்கு ஆங்கார வடிவம் கொண்டு செக்க சிவப்பல செந்தூர ஒட்டல வாங்கி தலையல ஆடாமல்லி ஒட்டல ஒரு நல்ல தலையல கோபாலன் மருமகன் அங்கு முக ஒட்டல ஆனைக்கு ஆனல அரணருக்கு ஒப்பிட தோளைக்கு தோள தோளன சொக்கருக்கு ஒப்பிட அவர் ஆணைக்கு தானல அரணருக்கு ஒப்பிட தோளுக்கு தான் தோளல அவர் தோளுக்கு தான் தோளல அவர் சக்கரைக்கு ஒப்பிட என் மாயாண்டி சுடலை தோளுக்கு தோளலகன் அவரை சொக்கருக்கு ஒப்பிடலாம் ஆமையே ஆணைக்கு ஆனலக அவர் அரணாருக்கு ஒப்பிடலாம் ஆமா செக்க சிவப்பழகும் ஐயா செந்தூர பொட்டழகும் தலகும் வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கை பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வங்கி தலையழகே மாயாண்டி வாடாமல்லி பொட்டழகே ஆமா கோர தலையழகே ஐயா குங்குமுக பொட்டழகே ஆமையே அப்பேற்பட்ட வடிவங்களை எடுத்த மாயாண்டி மயாண்டி ஆகாயம் பூமிக்குமா ஆங்கார வடிவத்தை எடுத்தார் எடுத்தார் சரி நம்ம இப்பேற்பட்ட வடிவத்தை எடுத்தோமே ஆமா நம்ம மையான கரைக்கு போகணும்னா என்ன நம்ம மையான கரைக்கு எதுக்கு போறோம் மயான கரைக்கு மாண்டவனம் திங்கிறதுக்கு ஆண்ட பிணத்தை திங்க போறோம் ஆமா அப்ப போற வழியெல்லாம் ரொம்ப இருட்டா இருக்குமே கிட்ட இருக்கும்னா சுடலை நம்ம இப்படியே போனா அவையே இருட்டுக்குள்ள நமக்கு ஒண்ணும் தெரியாது ஆமா கையில பெரிய பெரிய ஆயுதம் நமக்கு வேணும் 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 இடுப்புக்கு சல்லட வேணும் தலைக்கு குள்ளா வேணும் வேண்டும் ஆனப்பந்தம் வேணும் பெரிய வீச்சருவா கையில வேணும் வேண்டும் இதுக்கெல்லாம் நம்ம யாரை அழைக்கலாம் யார் அழைக்கணும் ஒரு தோப்பு காவலாளியா இருந்தா இருந்த கையில என்ன வச்சிருப்பாரு கையில ஒரு நல்ல நெத்தி மட்டத்து கம்பு வச்சிருப்பாரு இந்த கையில ஒரு அருவா வச்சிருப்பாரு நெத்தி மட்ட கம்புனா ஆ, ஒரு ஆளு வந்தாலும் ஓங்கி ஒரு குடுப்பு கொடுத்தா போதும் ஆமா ஒரு அப்படியே ஒரு வீச்சு வீசி ஒரு அருப்பு கொடுத்து ஒட்டாருன்னு வை மண்டையில
அப்படிதான். அப்படி ஒரு கம்பு. ஆமையே. அது போக பெரிய வீச் அருவா ஒண்ணு வச்சிருப்பாங்க. பெரிய அருவா வச்சிருப்பாங்க. உங்களை தோப்புக்குள்ள விரட்டினாங்க பாரு. ஆமா. அத மாதிரி விரட்டதுக்கு. ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல. வேற என்ன? ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தா ஆமையே. கையில ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாங்க. ஆமா இருக்கும். அது போக ஒரு நெத்திமட்ட கம்பு இருக்கும். இருக்கும் இருக்கும். அப்போ இத்தனையும் இல்லாம நம்ம எப்படி மையான வேட்டைக்கு போக முடியும்? முடியும். அதுக்கு என்ன துப்பாக்கியவையா கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. துப்பாக்கியும் இல்ல அந்த காலம். ஆமா கிடையாது. அப்பந்தான் மாயாண்டி பார்த்தார். என்ன? இதற்கெல்லாம் நாம யாரை வரவழைக்க முடியும்? யார என்று சுடலை என்ன செய்கின்றார் தெரியுமா? எப்படி? ஆண்டவன் தான் மாயாண்டி. ஆண்டவன் தான் மாயாண்டி. அரணார் மகன் சுடலை. அரணார் மகன் சுடலை. குபேரனை வரவழைத்து புல்லாவ மாட்டுவாரா. சாம்பல் சிவனை வரவழைத்து சல்லடமா மாட்டுவாரா. அக்கினி தேவனை ஆனப்பந்தம் கொடுத்துவார். ஆண்டவன் தான் மாயாண்டி. ஈசன் மகன் சுடலை. சீல குல்லா. குல்லாச காலரையா. தலையில் ஒரு குல்லா. தலையில் ஒரு குல்லா. அவருக்கு தாமரக்கமணி அழகு. தாமரக்கமணி அழகு. ஏ வருளைய வரவழை. வல்லையம்மா பிடிப்பார். ஆண்டவன் தான் மாயாண்டி. 7 மணி வல்லையம்மா. இடுப்பில் ஒரு சல்லடமா. 5 மணி வல்லையம்மா. 5 மணி. அவருக்கு அழகுக்கு ஒரு சல்லடமா. ஏ ஆனப்பந்த ஒரு கையில. அயக்கத்தடி மறுகையில. வீரப்பந்தம் ஒரு கையில. விளையாடு சுடலைக்கு. வீச்சருவா மறுகையில. தானே பிடியருவா. கையருவா வல்லையம்மா. வெள்ளி பிடியருவா. விளையாடு வீச்சருவா. தங்க பிடியருவா. தங்கால பிடியருவா. அவருக்கு சதுகாரம் கையருவா. அவள் கட்டி முல்லை வரிந்து கட்டி. கருத்தகச்ச சுங்கலிட்டு. கட்டி முல்லை வரிந்து கட்டி. அவளுக்கு தாமரக்கமணி அழகு. பட்டு கச்ச பவள கச்ச. ஒட்டு கச்ச சல்லடமா. அவளுக்கு தூக்கி வைக்கும் கால்களுக்கு. சுடலைக்கு துத்தியப்பு சல்லடமா. பின்னி வைக்கும் கால்களுக்கு. ஏன் கால்களுக்கு. பிச்சிப்பு சல்லடமா. பிச்சிப்பு சல்லடமா. எங்க ஆண்டவன் தான் மாயாண்டி. அவரை வருகிற வேளையில் மாயானம் வாரவோ. தலையில் ஒரு குல்லா. அவருக்கு தாமரக்கா மணி அழகு. அழகு உச்சியிலே குல்லாவும் உல்லாச கால்நடையும். நடையும் முன்புறத்து சுங்கலில் மோகினி அச்சாரம். அச்சரம். பின்புறத்து சுங்கலில் பிரம்மதேவன் அச்சாரம். ஆமா வலதுபுற சுங்கலில் ஐயாவுக்கு வாயுதேவன் அச்சாரம். அச்சரம். இடதுபுற சுங்கலில் அவளுக்கு ஏமனோட அச்சாரம். ஆமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு துத்தியப்பு சல்லடம். சல்லடம். பின்னி வைக்கும் கால்களுக்கு பிச்சிப்பு சல்லடம். ஆமா அள்ளி வைக்கும் கால்களுக்கு அவருக்கு அரளிப்பு சல்லடம். ஆமையா. இப்பேற்பட்ட வடிவத்தை எடுத்த மாயாண்டி மயாண்டி. முறுக்கு மீசையும் ஆமையா. முண்ட கண்ணும் ஆமா ஓங்கின கையோடு உருகின வாளோடு ஆமா ஐயா கிழக்கு முகமா எப்படி இருக்காரு? ஆமா பார்க்க அப்படி ஒரு அம்சமாய் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்காரு. இதை போலவே என் மாயாண்டி சுடலை உடலை மாயான கரைக்கு வருகின்ற நேரத்தில் ஆமா அங்க யார் இருக்கிறா தெரியுமா? யார்
இருக்கா இருக்கா 8 மாத கர்ப்பிணியாகப்பட்டவள். ஆமா அவளும் தலப்பிள்ளையா பிறந்தவா. பிறந்தவ அவ அம்மாளும் தலப்புள்ள, ஆமா அவ ஆசியும் தலப்புள்ள, ஆமா ஊட்டியும் தலப்புள்ள, ஓட்டியும் தலப்புள்ளதான். ஆமா ஓட்டிக்கு பிறகு உறவு கிடையாது. ஓட்டிக்கு பிறகு உறவு இல்லையா? ஆமா இப்ப உள்ள நேரத்துல அண்ணன் தம்பிக்கே ஆமையா பாதி 20 வயசு வந்தாச்சுன்னா யாருன்னு தெரியல. ஆமா 5 வயசுல அண்ணன் தம்பி, ஆமா 10 வயசுல பங்காளி, பங்காளி 20 வயசுல நீ யாரோ நான் யாரோன்னு போறாங்க. ஆமையா அந்த காலத்துலதான் ஓட்டிக்கு பிறகு உறவு இல்லைன்னாங்க. இப்போ அதுவுமே இல்ல. இல்ல இல்ல அப்போ மாயாண்டி சுடலை வருகின்ற நேரத்தில் நேரத்துல அந்த ஆனைக்குட்டி ஐயர் மகா தலப்புள்ள சூழி ஆமா வாசலிலே அம்மா இருந்து கொண்டிருந்தார். இருக்க மாயாண்டி சுடலை அங்கிருந்து வந்தார். வராரு ஆன பந்தம் எரிகிறதும், தெரிகிறதும் ஐயா முகம் தெரிகிறதும், தெரிகிறதும் தீப்பந்தம் எரிவதும், இந்த தெய்வத்தின் முகம் தெரிவது. ஆமா அவர் காலடி எடுத்து வைக்காரு பாரு, எப்படி சல்லு 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 சத்தம். ஆமா ஜல்லி ஜல்லுன்னு வராரு. அவரை பார்த்ததும் பயங்கரம்னா உடம்பு நடுங்கிரும். ஆமா புல்லு அடிக்கி அப்போ இந்த ஆனைக்குட்டி ஐயர் மகா மாயாண்டி சுடலை வருவதை கண்டார். கண்டாள் அவள மாயாண்டிய கண்டிட்டாள். கிட்டு வை மாறன். அவள வீட்டுக்குள்ள போனமா மூணே முக்கா நாளிகை கக்கமா கக்குவா. மாயாண்டி அருளா ஆண்டு மகம் அடிந்தாள். மரணலோக சேர்ந்தாள். செத்து மகம் அடிந்தாள். செத்து மகம் அடிந்தாள். காப்பாத்தி செவலோகம் சேர்ந்தாள். அவன் ஆண்டு மகம் அடிந்திருக்கா. மரணலோகம் சேர்ந்திருக்கா. மாயாண்டிய கண்டாயம் பாப்பாத்தி ஆமா துடுக்கிட்டு எழுந்திருத்து வீட்டுக்குள்ள போன மகா மக 3.25 நாளிகையில் ரத்தமா கக்கினார். ஆமா ஆண்டு மடிந்தா இந்த மாயாண்டி அருளால மரணலோகம் சேர்ந்தார். சேர்ந்துட்டாள் பார்த்தார் உற்றார் உறவினர்கள். ஆமையா அது அந்தணர்கள் வீடு இல்லையா? ஆமா அந்தணர்கள் வீட்டுல என்ன பிணங்களை ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆமையா அதுவும் இல்லாம அன்னைக்கு பார்க்க நிறைந்த பௌர்ணமி. பௌர்ணமி பௌர்ணமி உடனே அவளை அடக்கம் செய்ய வேணும் என்று ஆமா என் பாப்பா பெண்கொடியை எடுத்து எடுத்து அவர் எப்படி அடக்கம் செய்கின்றார் தெரியுமா? எப்படி இறந்ததொரு பாப்பாத்தி, இறந்ததொரு பாப்பாத்தி, அழுதுமல்ல கரையே, அழுது கரையே, கழுவி குளிப்பாட்டி, கட்டணத்தில் தூக்கி வை, வானலைக்கு கொண்டு வா, மாயான கரையதி, கல்லடிக்கு கட்டடி,
அப்படி மையான கரையிலே தன் பசியிலே ஆசி கொண்டிருக்க தின்ற பிணத்துல மீதமுள்ள பிணத்தை எல்லாம் ஐயா மேல அள்ளி போடுதாரு. ஏன்னா அவருக்கு பிணத்து மேல அவ்வளவு ஒரு ஆசை. மீதமுள்ள பிணங்களை எல்லாம் ஐயா மேலெடுத்து போட்டார். மணி குடலை உருவினார், மாலையா போட்டார். மண்ட ஓட்டை பிடுங்கினார், மாவு போல தின்னார். கையெலும்பு முடித்தார், கரம்பு போல தின்றார். இப்படி பிணங்களை அருந்திய சுடலை 3.25 நாளிகையில் இந்த பிணங்களை எல்லாம் அறிந்து விட்டு மீதமுள்ள பிணத்தை ஒரு பொட்டணமா கட்டுதார். ஏன் நம்ம செய்த மகிமைய இந்த நாடு நகரம் நம்ம அம்மா பார்வதி அறியணும் தெரியணும். அம்மா பார்வதி அறிய வேணும் தெரிய வேணும் என்று மீதமுள்ள பிணத்தை எல்லாம் பொட்டணமா கட்டி கைலாசம் வந்தார். இப்படியே நம்ம தொட்டில படுக்க முடியுமாப்பா? முடியாது. 6 மாத பிள்ளைக்கே கால 2 வெளியே தொங்கும். இப்பேற்பட்ட அவதாரத்தை எடுத்த நம்ம மீண்டும் பிள்ளையா வடிவத்தை எடுத்து பிள்ளையா தொட்டில படுத்துக்கிடணும். பார்வதி வரணும், நம்ம செய்த மகிமை அறியணும் என்ற அப்பனாகிய என் மாயாண்டி சுடலை அவர பெரிய நல்ல சருமமே பிள்ளை நல்ல சருமமாய் என் மாய நல்ல சருமவீட்டு மாய நல்ல சருமவீட்டு மகளையா சருமம் அப்படி பிணங்களை கொண்டு வந்து ஒட்டனமா வைத்தல்ல பிள்ளையா வடிவத்தை எடுத்து மாயாண்டி மறுபடியும் தொட்டிலில் படுத்தார். கொண்டு வந்தார் பாரு பெணப்பொட்டனம். அது எங்க இருக்கு? அது தலைமாட்டுல இருக்கு. ஐயாவுக்கு தலைமாட்டுல இருக்கு பெணப்பொட்டனம். ஆமா, பொட்டனமா வச்சிருக்காரு. தலைமாட்டுல வச்சு தலைவாணியா வச்சு உறங்குதாரு. அப்போ என் மாயாண்டி பெணப்பொட்டனத்தை தலைக்கு வைத்து பிள்ளையாக படுத்திருக்கும் போர்வது பார்வதி எட்டி பார்க்க வரவே இல்ல. வரல. பிள்ளைய கண்டா பகவான மறக்கா, மறந்தாள். பகவான கண்டா பிள்ளைய மறக்கா. மறந்துட்ட. அப்ப இந்த பார்வதி என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? இந்த பார்வதி வரணும்னா முதல்ல நம்ம ஒரு குரல் ஓசை கொடுக்கணும். எங்க ஆண்டவன் தாயா அரணார் மகன் சுடலாய் வயல் வசித்த பிள்ளை போல வயல் வசித்த பிள்ளை போல சுடல வாய் திறந்து அழுவார். அவர் குடங்குடித்த குழந்தை போல குரல் வாசம் ஓடுவார். குரல் வாசம் ஓடும் போது பார்வதியா பார்வதி ஓடோடி வாராள். பிள்ளைக்கு மேலையில் மேனியில் பிணவாட மதலைக்கு பார்வதி வந்து பார்க்க பிள்ளைக்கு மேல ஒரே பெணவாட அடிக்கி பிள்ளைக்கு மேல பால்வாட அடிக்கும் கண்டிருப்போம். இந்த பிள்ளை மேல என்னையா அப்படி ஒரே பெணவாட அடிக்க மல்லிகைப்பூ மேனி ஒரே மாமிச வாட செண்பகப்பூ மேனி ஒரே செத்த பெணவாட அடிக்கி பார்வதி எட்டி பார்க்க பிள்ளைக்கு ஊன் இருந்து வடிஞ்சுகிட்டு இருக்கு கடவா ஓரமா. அப்பந்தான் பயந்தா பகவானை அழைத்தார். இனி இந்த பிள்ளை வேண்டாம், இவனை பூலோகம் அனுப்புங்க. இன்னைக்கு பிணம் இருந்துச்சு சாப்பிட்டான், நாளைக்கு பிணம் இல்லன்னா நம்மளையே அடிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவான். பிள்ளையா கேட்ட நீர் பிணம் திண்ணிய கொடுத்துட்டீர் ஐயா. மதலை வரத்தம் கேட்டேன் மாமிசம் திண்ணிய கொடுத்துட்டீரு. அப்பந்தான் பார்வதாதேவி சிவபெருமானை அழைத்து சொன்னார்.
சொன்னார். இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் இறைவா, இவனை பூலோகம் அனுப்புங்க அப்படிங்க. அப்பந்தான் இந்த ஆண்டவன் பார்த்தார். மாயாண்டி சுடலை அழைத்து மாயான பிறவிலை தின்று மாயான கரையிலே மாண்ட பிணங்களை தின்றதுனால மகனே உனக்கு இடம் இல்லை. தில்லைவனம் போன உனக்கு தெய்வ கைலாசத்துல இடம் இல்லையப்பா. மாணிக்க கையில எல்லாம் இப்படி மாமிசத்தை கலந்துட்டிய, நீ பூலோகம் புறப்பட்டு போக வேணும் என்று சொல்ல, அப்படி நான் பூலோகம் போகணும் நினைச்சா கைலாசத்திலே நான் பிறந்து வளர்ந்ததுக்கு ஆதாரமாக நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கு எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலைகளை சாத்தி 6 காலம் பீடம் போட்டு எனக்கு அர்த்தசாம ஊட்டு போட்டு கொடுக்கணும். 8 நாள் விரதங்களை செய்து காப்பு கட்டி நோம்பிருந்து 8ஆம் நாளையில வியாழக்கிழமை என்று குடியிழைப்பு நடத்தணும். குடியிழைப்பு அன்னைக்கு எங்க தாய் மாமன் கோபால கண்ணனே புலவரா வில்லு படிக்கணும். அன்னைக்கு பிறந்தது மாயாண்டிக்கு இந்த வில்லு. அதனால இன்னைக்கு நம்ம பிழைச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா கிருபையினால. வியாழக்கிழமை என்று ஐயனார் திரு கதைகளை பாடினோம். எப்பா வெள்ளி நல்ல கிழமை மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலை எனக்கு கோமரமா நீங்க பயிரெடுத்து ஆடி வரணும். குடும்பத்தோட நின்று ஆடுவோம். என்ன வளர்த்தாலே எங்க அம்மா பேச்சுக்கு கோமரமா எங்க அம்மா பார்வதி ஆடி வரணும். கோமணம் கட்டி ஆடுதான் ஐயா. கோமணம் கட்டி நீ என்னைக்கு ஆட வேண்டாம். வேட்டி கட்டி உன்னை பார்க்க முடியல, இல்ல கோமணம் கட்டி வர கட்டி ஆடுறவங்க அப்படி விவரமா சொல்லு. ஆடி 2 பேரும் வரும்போது மத்தியானம் மதியம் போல தெய்வ கனியானை பிறவி செய்து எனக்கு கைவிட்டு கொடுக்கணும். 7 வரன் போட்டு எனக்கு 7 வழி கொடுக்கணும் அப்பா. 7 வழிகள் எனக்கு என்ன வழிகள் தெரியுமா? எனக்கு சூழாடு ஒரு வரன், சுடலையான மாயாண்டிக்கு சூழப்பண்ணி ஒரு வரன், எனக்கு பாலாடு ஒரு வரன், எம்மா பாலு பண்ணி ஒரு வரன், எம்மா சங்கிடா ஒரு வரன், சேவக்கோழி மறு வரன். 7வது வரனிலே எனக்கு எருமக்கடா வழிகளை கொடுத்து வெள்ளிக்கிழமை என்று எனக்கு இரவு நேரத்துல 1 கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா போடணும். முட்டை கோழி கறி சமைத்து மொழி அரிசி சாதம் பொங்கி 11:30 மணிக்கு எனக்கு படப்பு போடணும். நான் காட்டுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு கருங்கடாயும் பலி கொடுக்கணும் அப்பா. இத்தனையும் தந்தா நான் பூலோகம் போக வேண்டும் என்று சொல்ல, அப்படியே ஆட்டும் என்று மாயாண்டிக்கு 21 தேவதைக்கு 61 பந்திக்கும் கைலாசத்தில் நிலையத்தை போட்டாங்க. அவருக்கு முன்னால இந்த மாயாண்டிக்கு 8ஆவது பீடம் போட்டு ஏணி வைத்து மாலைகளை சாத்தி ஆண்டவன் கைலாசம் தன்னதில பரமமாக மாயாண்டி 8 நாள் விரதம் இருந்து அடுத்த வெள்ளிக்கிழமையில ஆண்டவன் மாயாண்டிக்கு 8ஓடு 8 நாளா ஊட்டு போட்டு கொடுப்பாரா. ஊட்டு போட்டு கொடுக்கும் போது வழிகளையும் வாங்கிக் கொண்டு பரமமகன் துடலையா வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவு பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மலையிலே 8ஓடு 8 நாளாக மாயாண்டி கேட்டபடி கொடைகளை வாங்கி கைலாசத்திலே நிலையங்களை வச்சு ஒளிவிரு